தலைவர் நம்ம தலைவர் தானே. என் பிள்ளைல காவல்துறை தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சரையாவரி கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. ஒட்டு மட்டும் தமிழ் காவல்துறை இன்னும் கொலை பண்ணிட்டு தானே இருக்கும். இது தனிநபர் சொந்தக்காரங்களை பின்ன யாருமே சொல்லல. குடும்ப சதிர் தானே சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணே சொல்லலையே நாங்க. அப்படி குடும்பமே நம்ம சொல்லுவாங்க இந்த ஆணவங்களுக்கு. இப்ப வெளியே வந்து வெட்டுவோம். கண்டிப்பா அது ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கேன். ஒரு வருஷம் தான் 6 வருஷம் உடச்சு வெளியே வரணும். எழுதி வச்சுக்கணும். பெரிய தாளாயிருவானே. அதுக்கெல்லாம் பெரிய தாளாயிருவானே. நெல்லை நெப்போலியம்மா நெல்லை நகர மாவீரம்பாங்க. நீ அவனை கண்ணட அவனை தூக்கி கொண்டாடும். போலீஸ் உடனே ஆதாரத்துக்கு கொண்டு வாங்க. ஆதாரத்தை நாங்க எப்படி ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? ஒரு வீட்டுக்கு நாங்க வீட்டுக்குள்ள வச்சு நாங்க பிளான் போடுவோம். சொல்லுங்க, நாங்க வீட்டுக்குள்ள வச்சு அந்த பையன் நல்லா கஞ்சா குடிப்பான். வீட்டுல கஞ்சா வச்சுட்டு அம்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டுல கஞ்சா தான் அம்மா வச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருக்கும். கொள்கைக்காக வந்திருக்கோம். கொள்கைக்கு தான் முதலமைச்சர் வந்து உறுதியா நிற்கும். மாதிரி நிறைய பேருக்கு வீட்டுக்கு நீங்க போய்கிட்டே தான் இருப்பீங்க. நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. இதுதான் நடக்க போகுது. பாதிக்கப்படும் போது நாங்க மட்டும் தான் இருப்போம். இதுக்கு ஒரு முடியவே இல்லாம தான் போக மேடம். நீங்க வேணா அதை பாருங்க. இந்த வருஷத்துலயும் நடக்கும். அது நடக்காம இருக்கு. சரியான தண்டனை கிடைக்கல. கடுமையான தண்டனை வர்றது வரைக்கும் இது நடந்துட்டு தானே மேடம் இருக்கு. யோசிப்பாங்க. அப்ப நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தாய் தாப்ப எல்லாரும் பாதிக்கப்படாம தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான் வேணும். அப்படின்னா நீங்க கரெக்டா முடிவு எடுக்கலன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். இல்லம்மா, அதுக்காக சொல்லிட்டாங்க. நிச்சயமா நியாயமா கிடையாது. செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. உங்களால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. காவல்துறை தேவை. காவல்துறை தலைவரே தலைவர் தானே. காவல்துறை தலைவரே நம்ம தலைவர் தானே. என் பிள்ளைல காவல்துறை தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சரையாவரி கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. ஒட்டு மட்டும் தமிழ் காவல்துறை இன்னும் கொலை பண்ணிட்டு தானே இருக்கும். நீங்க சொல்றது உங்களுக்கு வழி புரியுது. அதான் என்னன்னா ஒரு தனிநபர் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் இது தனிநபர் சொந்தக்காரங்களை பின்ன யாருமே சொல்லல. குடும்ப சதிர் தானே சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணே சொல்லலையே நாங்க. அப்படி குடும்பமே நம்ம சொல்லுவாங்க இந்த ஆணவங்களுக்கு. ஒரு இடத்துல சொல்லுங்க, பக்கவட்டியில ஒரு மடம் நடந்துச்சு. பையன் தான் கொலை பண்ணணும். அது அம்மாவும் அப்பா சேர்த்து காவல்துறை இழுத்துட்டு போச்சு. குண்டாஸ் போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க? என் அம்மா 6 விட்டே போகலையா? கொலை பண்ணதே காவல்துறை தானே. வேற ஒரு சமூக கொலை பண்ணிட்டு சந்தோஷம். கொலை பண்ணதே காவல்துறை தானே. நீ இதே காவல்துறை அடுத்த நாள் ஆகணும்னு பண்ணுமே. டூட்டியில இருந்து நாளை விட்டுட்டு நம்ம இருந்து தப்பி வெளியே வந்து வெட்டுவோம். கண்டிப்பா அது ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கேன். ஒரு வருஷம் தான் 6 வருஷம் உடச்சு வெளியே வரணும். எழுதி வச்சுக்கணும். பெரிய தாளாயிருவானே. அதுக்கெல்லாம் பெரிய தாளாயிருவானே. நெல்லை நகர நெப்போலியம்மா நெல்லை நகர மாவீரம்பாங்க. நீ அவனை கண்ணட அவனை தூக்கி கொண்டாடும். தமிழ்நாடு சமூகம் கண்கள் சமூகத்துக்கு கண்காணி இருக்கு. அவரு செஞ்சவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். எத்தனை கைது நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதே பிசிஆர் கோர்ட்ல எத்தனை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்? 78 கைதுல திருநெல்வேலி பிசிஆர் கோர்ட்ல எத்தனை கண்டிஷன் ஆயிருக்கு? பிசிஆர் இருக்குது இப்ப ரீசெண்டா 1 வருஷத்துல எத்தனை கண்டிஷன் ஆகுது தெரியும். அதைத்தான் நம்ம நோக்கமா நினைக்கிறோம். தவறு செஞ்சவங்க தப்ப கூட தண்டனையை உருவாக்குறோம், சட்டத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இதுவரைக்கும் எதுவுமே நடக்குது. உருவாக்குறதுல என்னதான் பிரச்சனை? மக்களுக்கு சட்டத்தை உருவாக்குறது என்ன பிரச்சனை? சப்போர்ட் பண்ணுவாங்க.
போலீஸ் உடனே ஆதாரத்துக்கு கொண்டு வாங்க, ஆதாரம் நாங்க எப்படி ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? ஒரு வீட்டுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள வச்சு நாங்க பிளான் போடுவோம். நான் சொல்லுது மேடம், நாங்க வீட்டுக்குள்ள வச்சு பிளான் இல்ல கேளுங்க, அந்த பையன் நல்லா கஞ்சா குடிப்பான், வீட்டுல கஞ்சா வச்சுட்டு அது அம்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டுல கஞ்சா தான் அம்மாவுக்கு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது அம்மா கைது பண்ணுவாங்க. வெளியில வந்தானா அவங்க ரெண்டு கிழமை பேரும் சொல்லதான் ஏங்க, நாங்களும் சட்டம் கொண்டு வரதுக்கு நாங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நாங்களும் சிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துருக்காங்க. யாரும் வந்து யாரும் சட்டம் கொடுத்ததுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை. எங்களுக்கும் வந்து இதே சமூகம் நீங்க என்ன பொருள் நீங்க பத்தி அதுக்காக அதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணுமா? கொள்கைக்காக தாங்க வந்திருக்கோம். கொள்கைக்கு தான் முதலமைச்சர் வந்து உறுதியா நிக்கணும். யாரும் இங்க வந்து தப்பிக்க போகல, யாரையும் விட போறதும் கிடையாது. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட கொலைகள், ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் நம் இந்த சமூகத்தின் உணர்வாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடாத இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கு அரங்கேறி இருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய இளம் மகனை பறிகொடுத்து அந்த தவிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே அமைச்சர்களும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பெற்றோர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை அரசு உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தருவதற்காகத்தான் நேற்று அவர் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, தாயார் கைது செய்யணுங்கிறது கோரிக்கை வைக்கிறாங்க. வந்து விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அது நம்ம கையில இல்லை. முதலமைச்சர் வந்து அதை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. நிச்சயமா யாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த கேஸ் நடத்தப்பட்டு இந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக விரைவிலே உருவாக்கப்படும். அந்த லிமிட் இன்ஸ்பெக்டர் வந்து 10 நாளைக்கு பையன் சாவர முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இந்த பையனை கூட்டு மிரட்டிருக்காப்ல. திரும்ப அதே ஸ்டேஷன்ல தப்பு பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆகி திரும்ப அதே ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அது நடவடிக்கை எடுத்துக்கிறீங்களா? நிச்சயமா விசாரிக்கப்பட்டு இதுல யார் யார் அவர்களுக்கு தவறு செய்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கும். இந்த பாஜக மாநிலத்தில் நயனானந்தன் சொல்லும்போது இது தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னாரு. இந்த ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. நானும் நாடாளுமன்றத்துல இதுக்காக பேசியிருக்கேன். ஏன்னா இது வந்து நாடு தழுவி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல முறை நாடாளுமன்றத்திலே இதை எழுப்பி இருக்கிறோம். நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம்.